வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இங்கே 1 2 வச்சுருக்கு. இங்கே ஒன்று வச்சுருந்துச்சிங்க பாருங்கள். இது வந்து சின்னது பழுத்துருச்சு, ஏன்னு தெரியல. இதை வந்து அறுவடை பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நல்லா பெரிய பழம் இருக்குது. வச்சுருந்தோம் சாப்பிட்றோம். செம்ம காதல் இது மழை வருதுன்னு நினைக்கிறேன். சரி நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். நல்ல காற்றுங்க, சரியான காற்று. இங்கே பாருங்கள், கொய்யா மரமே கீழே விழுந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பச்சை குண்டு கத்திரிக்காய் வந்து அறுவடைக்கு வந்திருக்கு, அது பறிக்கலாம் வாங்க. இங்கே வந்து அவரைக்காய்லாம் வச்சுருக்கேன், செடி வர. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸில் கிடச்சிதுங்க. ஒரு கத்திரிக்காயே ஒரு 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி இருக்கும். ஒன்று லேசாக பழுத்து இருந்துச்சு, நான் விட்டுலான்னு பார்த்தேன், விதைக்கு விட்டுலாமான்னு பார்த்தேன். அப்புறம் சரி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு 3வது அறுவடை பண்ணுறோம். இப்போ உடனே நம்ம வந்து விட்டோம்னா நமக்கு வந்து அறுவடை நிறைய தராது, நிறைய கிடைக்காது. அதனால நான் வந்து அதையும் அறுவடை பண்ணிட்டேன். கொஞ்சம் முத்தினா கூட இந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, நல்லா சீக்கிரமாக வெந்துடும். கத்திரிக்காய் பிஞ்சாக தான் பறிக்கணும். பிஞ்சு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், பிஞ்சாக தான் இருக்குது. கலர் பாருங்கள் இப்படி ரெண்டு, அதுவே நல்லா பெருசாக இருக்குது, பெரிய சைஸில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வேங்கரி கத்திரி இருக்குது பாருங்கள், இப்போ நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. வேங்கரி கத்திரியில் ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இது வந்து பாபு ஆர்கானிக் கார்டன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொடுத்தது. ஒரு 4 விதை தான் கொடுத்தாரு, அதில் போட்டு அது ஒரு விதை வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 1/2 கிலோக்கு மேலே வந்து இந்த குண்டு பச்சை கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை பண்ணோம், அதை கட் பண்ணதுமே எல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.